உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டி என்னதான் வண்டியை வாங்கி வச்சுருந்தாலும் இங்கே வானதி அந்த வண்டியை டாக்டர் எனக்காக கொண்டு வந்தார், அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாண்டி, நீ எனக்காக வாங்கியிருக்கவா மாட்டியோ, ஒன்றுமே நீ சொல்லலையேங்கிறனால நானே இந்த வண்டியை வாங்கிக்கிட்டேன். சரி பரவாயில்ல பாண்டி, அவர் கொண்டு வந்துட்டார்ல, அதனால் நான் இந்த வண்டியை வச்சுக்கிறேன் பாண்டி. ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதையே வச்சுக்கிறேனே, நீ அதை ரிட்டன் பண்ணிவிடு அப்படின்னு தான் வானதி சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வண்டியை வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தா வீட்டில் வந்துட்டு இங்கே வானதி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போகிறதுக்காக எப்பவும் போல் கிளம்பி வெளியே வந்து வண்டி இடத்துல தொடச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் அந்த வழியாக வராரு. அதை பார்த்ததுமே இப்போ இங்கே வானதி பார்த்துட்டு டாக்டர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டாக்டர் டாக்டர்னு கத்துறாங்க. இதை பார்த்த வானதியோட அம்மா, ஏய் யாரடி இங்கே நின்று கத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மா அங்கே போகிறது எங்கள் டாக்டர்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி காரில் போயிட்டு இருக்கவர்கிட்ட நீ டாக்டர் டாக்டர்னு கத்துனீன்னா அவர் காதில் விழுவுமா, ஏண்டி சும்மா வாசல் நின்று கூவிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. வானதி டக்குன்னு வேக வேகமாக உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது டாக்டர் ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் வானதி அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர், நான் கத்திட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. கத்திட்டே இருக்கீங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதோ என் வீட்டு வாசல் வழியாக தான் நீங்கள் போனீங்க, உங்களை பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் காரில் டோர்லாம் க்ளோஸ் பண்ணதுனால நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் டாக்டர், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி, இப்போ எனக்கு டைம் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர், நானும் மெடிக்கலுக்கு தானே கிளம்பிட்டு இருக்கேன், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. நீங்கள் போன வழியிலே அப்படியே பின்னாடி வாங்களேன், பக்கத்தில் தான், இன்னும் ரொம்ப தூரம்லாம் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, உங்களை பார்த்த உடனே தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே நான் அதை வரேன் அப்படிங்கிறாங்க. நான் வெளியிலே நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காரும் வருது. வந்த உடனே இப்போ டாக்டர் வந்தோடனே, வாங்க டாக்டர் இதுதான் எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே வீட்டை அப்படியே வெளியில் நின்று பார்க்குறாரு. என்ன டாக்டர், எங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ வானதி, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. வாங்க டாக்டர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்தோடனே, அம்மா டாக்டர் வந்திருக்காருமா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் 3 பேரும் வீட்டில் இருக்காங்க. எழுந்து பார்த்துட்டு, யாருடி இது அப்படிங்கிறாங்க. நான் அங்கே மெடிக்கல் வச்சுருக்கேன்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் இவர் தாம்மா டாக்டர், நான் கூட அடிக்கடி சொல்லுவேனே, எனக்கு நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லுவார்னு, அவர் இவர் தாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ சார், சாரி சார், யாருன்னு தெரியாமல் நாங்கள் அப்படி பேசிட்டோம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க அந்த சோஃபாவில் இருக்க அந்த துணிக்கினியெல்லாம் எடுத்துகிட்டு உட்கார சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போய் உட்கார்றாரு. வானதி அப்படியே பார்க்குறாங்க. இதில் தான் துணியெல்லாம் போட்டு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளெல்லாம் போடுறாங்க. இப்போது டாக்டர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, சார் காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு, எங்கள் வீட்டில் பிளாக் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் சார், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. சரிங்க வானதி அப்படின்னோடனே, அம்மா பிளாக் காஃபி போட்டுதாம்மா அப்படிங்கிறாங்க. இதை போட்டுட்டு வரேன்டி அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது வானதி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா, சாரி டாக்டர், எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு தான், வாடகை வீடு தான், இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்து இப்போ எங்கள் பொழப்ப நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மட்டும் என்ன ரொம்ப வசதியான குடும்பத்தில் வளர்ந்தேன்னு நினைக்கிறீங்களா, எங்கள் வீடு இப்படி தான், அதுவும் குடிசை வீட்டில் தான் வளர்ந்தோம், நானாக படித்து முன்னேறி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அப்பா அம்மா இன்னமும் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா டாக்டர், சரி சரி, அப்படின்னா உங்கள் தலைமுறையிலே நீங்கள் தான் டாக்டர்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் மொதல் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பிளாக் காஃபியும் கொண்டு வந்துடுறாங்க. அதை வாங்கி அவர் குடிச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போ அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு, நான் சும்மா அப்படியே ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன் டாக்டர், சொந்த ஆட்டோ கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால என்னங்க, ஒரு தொழில் செய்யணும்னு நினச்சி தானே செஞ்சிட்ருக்கீங்க, இதோ உங்கள் பொண்ணு இப்போ சொந்தமாக மெடிக்கல் ஷாப்பே வச்சுருக்காங்க, அவங்க உங்களை பார்த்துக்க மாட்டாங்களா, அதெல்லாம் படிப்படியாக முன்னேறி வந்துடுவாங்க, ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்கள் பொண்ணுக்கு பக்கா டேலண்ட்டை ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தோன்னா கரெக்டாக அந்த டேப்லெட்டை அது அதுக்கு தான் சொல்லிட்டு என்ன மார்க்கெட்டில் வந்து புதுசாக வந்தாலும் நான் எதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேனோ அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க, தொழிலில் சூப்பராக வந்துடுவாங்க, நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ வானதியோட அண்ணனை பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. வானதி அப்படியே பார்த்துட்டு, எப்படி அடிச்சு விட்றான் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்ப தனக்கு தானே அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டரும் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சரி நான் டைம் ஆகிடுச்சு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் கிளம்பிட்டீங்களா, மெடிக்கலுக்கு தானே வரீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் டாக்டர் வாங்க கிளம்பலாம், நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கிளம்பி போனோடனே அவங்கள அனுப்பி வச்சுட்டு இப்போ வானதி உள்ளே வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாடி திடீர்னு டாக்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு, அவர் வந்தோடனே கையும் ஓடலை காலும் ஓடலை, வந்த டாக்டருக்கு நீ பாட்டுக்கு பிளாக் காப்பியை போட்டு தர சொல்ல ஒரு பால் காப்பியாவது போட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க.
அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்லைம்மா, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பேசுவார், நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவர் நடந்துக்குவார், நீ தான் பார்த்தல அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு நல்ல மனுஷனாக தாண்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போது வானதியோட அண்ணன் பார்த்துட்டு, ஏம்மா இது ஒன்றும் சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. என்னடா அவர் பாட்டுக்கு போனவர் இங்கே தான் வீடு இருக்குங்கவும் வானதிக்காக வந்துட்டு போயிருக்கிறாரு, இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, அந்த மெக்கானிக் கூட தானே இவ சுற்றிட்டு இருந்தா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவா பாரு, இப்போ தானே டாக்டரோட பழக்கம் கிடச்சிருக்கு, அதுவும் அவளுக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு அதிக பாசம்லாம் இருக்குது போல இருக்குது, ரொம்ப அக்கறையாக நம்ம வீட்டில் ஒருத்தர்னு அவள் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொன்ன உடனே இங்கே அப்படியே பார்க்குறாரு வானதியோட அப்பா. டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதடா, அவள் நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தையே வேணான்னு சொல்லிட்டு அந்த பாண்டி தான் வேணும்னு சொல்லி நின்னவ, அப்படியெல்லாம் அவள் மாற மாட்டா அப்படிங்கிறாங்க. ஏப்பா உன் பொண்ணை பற்றி உனக்கே தெரிலையா, என்ன நீ வேணா பார்த்துட்டே இரு, அவள் சீக்கிரமே மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வானதியோட அப்பா அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னடி இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், ஒருவேளை உன் பொண்ணு மாறிடுவாளோ அப்படிங்கிறாங்க. என்ன கர்மமோ தெரிலையா, உன் பொண்ணை நீ தான் மெச்சிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ இங்கே வானதி மெடிக்கலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வானதியை பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாண்டி நேரம் அங்கே போகிறாரு. அங்கே போனால் கொஞ்சம் நேரம் பிஸியாகவே இருக்குது, நிறையா பேஷண்ட்லாம் வந்துட்டு அங்கே மெடிசன்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே அவங்க கொஞ்சம் பிஸியாகவே கொடுத்துட்ருக்கும்போது பாண்டியை கொஞ்சம் நேரம் வெளியிலே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போகிறாரு. அதை பார்த்துட்டு இங்கே வானதி, பாண்டி எப்போ பாண்டி வந்த அப்படிங்கிறாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கும்பலாக இருந்ததுன்னு வெளியே நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ பாட்டுக்கு உள்ளே வர வேண்டியதானே பாண்டி, எதுக்கு வெளியிலே நின்ன அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் எதுக்கு வந்து ஒன்று தொல்லை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாரு. இதில் என்ன பாண்டி இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா பாண்டி காஃபி ஏதாவது சாப்பிட்றியா, செல்வம் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா அப்படிங்கிறாங்க. ஏய் வானதி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், சாப்பிட்டு தான் வந்தேன், சரி உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியும் பார்த்துட்டு, என்ன வானதி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு, இப்போல்லாம் நீ என்ன பயமாக இருக்குது, நிறைய கும்பல் இருக்குது அப்படிலாம் சொல்கிறதே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டி நானும் இப்போல்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன் தெரியுமா, உனக்கு ஒன்று தெரியுமா, டாக்டரே என்ன நான் நல்லா கற்றுக்கிட்டேன், எல்லாமே நான் நல்லா பண்ணுறேன், நல்லா திறமையாக இருக்கேன், இந்த தொழிலில் நான் நல்லா வளர்ந்து வந்துடுவேன்ட்டு எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணார் பாண்டி அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாண்டியோட முகமே ஒரு மாதிரி மாறுது. அதை செல்வமும் கவனிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. கூடவே இன்னைக்கு இன்னொன்று நடந்துச்சு பாண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி கேட்கும்போது, டாக்டர் வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்தாரா, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக கேட்டோன்னே, ஏன் பாண்டி மூஞ்சி அப்படி வச்சுட்டு கேட்குற, அந்த வழியாக அவர் போனார், சரின்னு நான் தான் பார்த்துட்டு எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டேன், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா போட்டு கொடுத்த பிளாக் காஃபி எல்லாம் குடிச்சாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பிளாக் காஃபி குடிக்கிறது என்ன பெரிய விஷயமா, இப்போ இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களே பிளாக் காஃபியை தான் விரும்பி குடிக்கிறாங்க, பால் காஃபியெல்லாம் அவ்வளோவா யாரும் குடிக்கிறதே இல்லை, இது ஒரு பெரிய விஷயம்னு வேறு நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்போ பாரு இப்படி தான் பாண்டி, டாக்டரை பற்றி நான் ஒரு விஷயம் சொன்னாலே உனக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது, உன் பேச்சும் சரி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா வானதி, எனக்கு சும்மா நீ அவர் சொல்கிற மொக்க ஜோக்கையும் அவர் இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காத, ஏன் நீ திறமையானவா, நீ நல்லா பார்த்துக்குவ, உன்னால் இதில் நல்லா அச்சீவ் பண்ண முடியும்னு நானே உங்ககிட்ட சொல்லலையா, என்னமோ அவர் சொன்னதை மட்டும் பெருசாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ சொல்கிறது வேற அவர் சொல்கிறது வேற இல்லை பாண்டி அப்படிங்கிறாங்க. இதில் என்ன நீ பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம் உனக்கு மெடிக்கலை பற்றி என்னன்னே தெரியாது, இந்த லைனில் எப்படி இருக்கும் என்னங்கிறது கூட தெரியாது, நான் பிஃபார்ம் படிச்சிருக்கேன், அவர் டாக்டரு, அவரே எங்கள் ஃபீல்ட்லேயே இருக்காருல்ல, அப்போது அவரே சொல்கிறாருன்னா எனக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை வந்துருச்சு பாண்டி, நான் அப்பா அம்மாவோட கொடுத்த நகையை வாங்கி அடகு வச்சேன்ல என்னோடதை எல்லாத்தையும் நான் திருப்பிடுவேன், நீ வேணால் பார்த்துட்டே இரு, இதே மாதிரி இன்னொரு மெடிக்கல் ஷாப் நான் ஓப்பன் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வானதி நீ நல்லா வளர்ந்து வந்தீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற மொதல் ஆள் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி பேசினாலும், ஆனால் சும்மா டாக்டர்னு சொல்கிறது இங்கே பாண்டிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இங்கே நடேசன் வந்துட்டு அடிக்கடி போய் அந்த செம்பருத்தியை பார்க்குறதும் அவங்கள போய் ட்ராப் பண்ணுறதும் இது வழக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே டெய்லி இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அப்போது செம்பருத்தி வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது, என்ன செம்பருத்தி இன்றைக்கி வேலை அதிகமோ, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, உங்கள்கிட்டே நான் அன்றைக்கி சொன்னேன்ல எனக்குன்னு ஒரு தனியாக வீடு பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு, என் மாமாக்கிட்டேயும் சொன்னேன், அவரும் இந்த பார்க்குறேன் அந்த பார்க்குறேங்கிறாரு, ஒரு வீடும் பார்த்த மாதிரி தெரியல, ஒன்றும் அமையவும் மாட்டேங்குது, எத்தனை நாள் தான் என் தங்கச்சி வீட்டிலே இருக்கட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியோ, நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான், உன் தங்கச்சி வீட்டில் போயிட்டு அவங்க குடும்பமாக இருக்கும்போது அப்படியெல்லாம் இருக்கவும் முடியாது. ஆமாம் இங்கனே இறக்கி விட சொல்லி நீ டெய்லியும் போய்கிட்டு இருக்கியே, பக்கத்தில் தானே வீடு இல்லை ரொம்ப தூரமா அப்படிங்கிறாங்க. இதோ பக்கத்தில் தாங்க, இந்த அப்படி போய் அங்கிட்டு லெஃப்ட்டில் திரும்பினா கொஞ்சம் தூரத்தில் தான் வீடு அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வீடுனா எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே, ஆமாம் உன் தங்கச்சி பேர் என்ன அப்படின்னோடனே இங்கே தங்கச்சி பேர் மாமா பேருன்னெலாம் சொல்லிவிட்டு, என் தங்கச்சி பொண்ணு கூட இங்கே தான் மெடிக்கல் வச்சுருக்கிறா, அவள் தான் டெய்லி நைட்டு எனக்கு கை கால்லாம் வலிக்குதுடின்னு சொன்னால்
மாத்திரையெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுப்பா, அதை போட்டுட்டு தான் நானும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தங்கச்சி பொண்ணு மெடிக்கல் வச்சுருக்காளா? ஆமாம், நீ சொல்கிறது மாணிக்கத்தையா, மாணிக்கம் பொண்ணையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா எங்கள் மாமாவை அப்படிங்கிறாங்க. தெரியுமாவா, நல்லா போச்சு போ, அந்த நீ வானதி தானே சொல்லிக்கிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கான்னு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையேங்க, எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்பருத்தி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அந்த வானதி இருக்காளே அவள் ஏன் 3வது பையனை தானே காதலிச்சிக்கிட்டு இருக்கா, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க ஆக போகிறோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை பேசிகிட்டே ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நடேசன் வந்துட்டு வேகமாக பிரேக்கை போட்டு வண்டியை நிப்பாட்டுறாரு. ஏங்க இப்படி வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் செம்பருத்தி, நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்தை நான் கவனிக்க, ஏன் முன்னாடி எதுவும் நாய்கி உள்ளே குறுக்க வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. ஐயோ அதை சொல்லலை, வானதி உன் தங்கச்சி பொண்ணு, என் பையனை அவள் காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா நம்ம 2 பேரும் இப்படி பேசிட்டு பழகிட்டு இருக்கிறோமே, அப்போ அவங்க அண்ணன் தங்கச்சி முறையில் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ செம்பருத்தி ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியாவா இருக்கோம், நம்ம ஏதோ பேசணும் பழகணும், இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதானே, மற்றபடி எப்படி அவள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அண்ணன் தங்கச்சி முறையெல்லாம் வரும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நடேசனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. அப்படின்னா இவ சும்மா பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன செம்பருத்தி பேசுகிற, ஒருவேளை நமக்கு கல்யாணமே ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்க, கல்யாணம் ஆகி இந்த மாதிரி குழந்தை பிறந்தது, நமக்கு பையன் இருந்தால் என் பையனுக்கும் உன் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணால் நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐய, நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த ஊர்லேயும் வழக்கமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அதைத்தானே நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா என்ன, என் பையன் உனக்கும் பையன் மாதிரி தானே, அப்படின்னா என் பையனுக்கும் உன் தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்படி எல்லாம் யோசிக்க தெரிஞ்ச நடேசனுக்கு இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் நம்மளோட விஷயம் தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுயநலமாக தான் யோசிப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.